18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க இளை 77வது குடியரசு தினம் கோலாகலமா நாடு முழுக்க கொண்டாடியாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு விசில் கிடைச்சு போச்சு, நாங்க ஊதியே தள்ளுவோம் அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் உள்ள போனதுனால என்டிஏ கூட்டணியா பயங்கரமா ஆகி போச்சுன்னு அவங்க ஒரு பக்கம். இப்படி ஏகப்பட்ட விஷயத்தோட நாம இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போறோம். வாங்க போகலாம். சினிமாக்குள்ள போறோம். 77வது குடியரசு தினம் இல்லையா, டெல்லியா அல்லலோக போட்டு போச்சு. பிரதமர் வந்தாக, குடியரசுத் தலைவர் வந்தாக, வெளிநாட்டிலிருந்து சிறப்பு விருந்தினர்கள் வந்தாக. அப்படியே நம்ம அணிவகுப்பெல்லாம் பயங்கரமா நடந்து வச்சு ஒரு எட்டு முதல்ல அதை எட்டி பார்த்துட்டு வந்துருவோம். எங்க கிட்ட என்னென்னலாம் இருக்கு, ஏவுகணையில இருந்து துப்பாக்கில இருந்து எல்லாம் இருக்கு. அதோட கலாச்சாரமும் இருக்குது. பின்னி பிணைஞ்சிருக்கோம்ல நாங்க. ஒவ்வொரு வண்டியா வருதுல்ல, எட்டி பாருங்க, எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வீரமும் தெரியும், விவேகமும் புரியும் அப்படின்னு விட்டுருக்காங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு கோவிச்சுட்டு போனார்ல ஆளுநர். சடக்குன்னு பார்த்தா வணக்கம் நல்லா இருக்கீடா, வாங்க கொடி ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி கொடி ஏற்றி ஜுவிட்டெல்லாம் கொடுத்து என்னென்னமோ பண்றாங்க. இந்த பக்கம் தமிழ்நாட்டில் வித்தியாசமா தான் இருக்கு. அணிவகுத்து வருகின்றனர் தமிழ்நாடு ஆர்ம்ட் போலீஸ் ஆரோக்கியராஜ் மேத்யூ. அப்படியே நம்ம முதலமைச்சர் ஐயா ஒரு விஷயத்தை சொன்னாங்க. சர்ன்னு பிளைட்டை பிடிச்சி வந்தீங்க, நீங்க வாட்டுக்கு என்னென்னமோ பேசுனீங்க, எல்லாம் ஓகே. ஒரு 25 கேள்வி நான் கேட்டேன்னு நீங்க பதில் சொன்னீங்களா அப்படின்னு கேட்காரு நம்ம முதல்வர் ஐயா. என்னென்ன கேள்வின்னு பாருங்க. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 3548 கோடி ரூபாய் கல்வி நிதி எப்ப வரும்? தொகுதி மறுவரையில தமிழ்நாட்டில் தொகுதி அளவு குறைக்கப்படாத இந்த உறுதிமொழி உங்க வாயிலிருந்து எப்ப வரும்? பாஜகவின் முகவர் போல செயல்படுகிற ஆளுநருடைய அராஜை எப்ப முடிவுக்கு வரும்? ஒன்றிய பாஜக அரசிலிருந்து தமிழுக்குரிய ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு எப்போ வரும்? 100 நாள் வேலை திட்டத்துக்கு பதிலாக மாநிலங்கள் மேல நிதி சுமையேற்றி ஊரக மக்கள் வாழ்வாதாரத்தை ஒழிச்சு கட்டக்கூடிய புதிய திட்டம் எப்போ கைவிடப்படும்? 10 ஆண்டுகளா இன்ச்சா ஒன்றிய பாஜக அரசு இழைக்கிற மதுரை எய்ம்ஸ் 8வது உலக அதிசயம் எப்போதான் எங்க கண் முன்னால வரும்? இயற்கை பேரலுக்கான நிவாரண தொகை தமிழ்நாட்டுக்கு எப்போ வரும்? ஓசூர் விமான நிலையத்துக்கு அனுமதி எப்போ கிடைக்கும்? கோவை மதுரையில மெட்ரோ ரயில் ஓடுமா அப்படின்னு இப்படி அடுக்கடுக்கா கேள்விகளை கேட்டேன். இது எதுக்குமே பிரதமர் மோடி அவர்கள் பதில் சொன்னல, இருந்தாதானே சொல்றதுக்கு. அரசியல்ல நாங்க அடிச்சுவடிலிருந்து ஆரம்பிச்சு பிஹெச்டி வரைக்கும் கொண்டு வந்து நிக்கிறோம். நீங்க வாட்டுக்கு யாரா வந்து கேள்வி கேட்டா கோவம் வருமா வராதா அப்படின்ற மாதிரி சில கேள்விகளை உள்ள வச்சிருக்காருல. எப்படியாவது இந்திய
நம்ம மேல திணிக்கணும்னு மும்மொழி திட்டத்தை அமல்படுத்த ஒரு கும்பல் துடியா துடிக்குது. தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து அதற்கான முயற்சிகளை ஈடுபடுவது இந்திய திணிக்கத்தான். நேரடியா திணிக்க முடியலன்னு பள்ளி பல்கலைக்கழகம் மூலமா திணிக்க முயற்சி பண்றாங்க. சில நாட்களுக்கு முன்பு சென்னைக்கு வந்த ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நமக்கு மொழி பாடம் எடுத்துட்டு போயிருக்கிறார். எல்கேஜி பையன் பேராசிரியருக்கு பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கு அவருடைய செயல்பாடு. தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியை திணிப்ப அனுமதிக்க மாட்டோம்னு சொன்ன காரணத்துக்காக நமக்கு தர வேண்டிய 3458 கோடி ரூபாய் நிதிய தராம இருக்கக்கூடியவர் தான் இந்த பிரதான். 3000 5000 என் 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம்னு சொன்னவன் தான். 3000 5000 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம்னு சொன்னவன் தான் இந்த முத்துவே இருக்கிறதான விவசாயி. பணத்தையும் அதிகாரத்தை காட்டி மிரட்டினா நாங்க பணிஞ்சு போக நாம என்ன அடிமைகளா? அண்ணா கலைஞர் போன்ற தமிழ் போராளிகளுடைய பரம்பரையில் வந்தவர்கள் நாம். அது மட்டுமல்ல, மொழிப்போர் வீரர்களான நடராஜன் தாளமுத்து ராஜேந்திரன் போன்றவருடைய கொள்கை உணர்ச்சி எனக்குள்ள ஓடுற காரணத்தால் அப்படி சொன்னேன். அப்புறம் முதல்வர் ஐயாவுக்கு பெரிய வருத்தம். ஐயா எதிர்கட்சி தலைவரே, கீழையா பார்க்காதீ ஐயா, ஏன் நிமிந்து மேலாக்க பார்த்தா தானே வானத்தில் என்ன வரைக்கும் என்ன போகுதுன்னு தெரியும். கீழையே பார்த்துக்கிட்டு நீங்க வாட்டுக்கு கும்மரிச்சம் போட்டா நான் உங்களை என்ன செய்யன்னு கேட்காரு. உங்க பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரா? அவர் என்ன வெறும் பழனிசாமி நினைச்சிட்டீங்களா? சாதா பழனிசாமி இல்ல, தி கிரேட் பத்து பழனிசாமி. 2019 இருந்து எல்லா தேர்தலையும் தோல்வியை தவிர எதுவும் காணாத மாவீரர். குஜராத் மோடியா இந்த லேடியான்னு தமிழ்நாட்டில் ஊருவா போய் அம்மையா ஜெயலலிதா கேட்டாங்க தெரியுமா? மறந்துடுச்சா? இந்தியாவிலே அதிமுக அரசு தான் ஊழல் அதிகம் நடக்கக்கூடிய அரசுன்னு நீங்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அவர்களும் பேசுனதா ஞாபகம் இருக்கா? இது எல்லாத்தையும் நீங்க ஒருவேளை மறந்திருக்கலாம், தமிழ்நாட்டு மக்கள் மறக்க மாட்டாங்க. மோடி அவர்கள் இந்த மண்ணுல கால் வச்சதுமே உதயசூரியனே மறந்துடுச்சான், மழை வந்துடுச்சான். கோமாளிகளை இப்ப கூட மழை வந்திருக்கு. சொல்றது யாரு? நம்ம பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமி. வாழ்க்கை முழுக்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு தான் சூரியன் எப்படி தெரியும். அப்படியே கவுண்டருக்குள்ள போறோம். நயினார் அண்ணாச்சி நயம்பட பேசுதல்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாரு. நீங்க பட்டியல் போட்டு பிரதமருக்கு அனுப்புனீங்கன்னா உங்க பட்டியலை நான் எடுப்பேன். நீட் தேர்வு விளக்கு என்னாச்சுன்னு ஆரம்பிச்சு அவர் ஒரு பட்டியலை மல 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 மலன்னு வாசிக்காரு. பதில் இந்த பக்கம் இருந்து சரசரசரன்னு வரப்போகுது. முழுக்க முழுக்க பொய்யான தகவல்களை தரதுல தான் நம்மளுடைய முதலமைச்சர். நீட்டு தேர்வு வரும்னாங்க, நீட்டு தேர்வு வரவே இல்லை. அவங்களுக்கு தெரியும் வராதுன்னு தெரியும், கொண்டு வர முடியாதுன்னு தெரியும். நீட்டு தேர்வை ரத்து பண்றது, ஆனால் அவங்களுடைய காங்கிரஸ் கட்சி திமுக மத்தியில் அரசியல் இருக்கும்போது தான் அதை கொண்டு வந்தாங்க. நீ பார்த்தீங்கன்னா சொத்து வரி கூட்ட மாட்டோம்னு சொன்னாங்க. 300 மடங்கு சொத்து வரி கூடி இருக்கு. மின்சார கட்டணத்தை கூட்ட மாட்டேன்னு சொன்னாங்க. 300 மடங்கு மின்சார கட்டணம் கூடி இருக்கு. ஆண்டுதோறும் மின்சார கட்டணம் வரி கூடிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு அது தாங்க முடியாத சுமை. பால் விலை கூடிட்டே இருக்கு. இவங்க மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது மட்டும்தானே தவிர மக்களுக்கு அதிகமான நிதி சுமை.
பொங்கலுக்கு இப்போ 3000 ரூபா கொடுத்துருக்காங்க. போன வருஷம் பொங்கலுக்கு கொடுக்கல, அதுக்கு முந்தின வருஷம் பொங்கலுக்கு கொடுக்கல, இப்போ மட்டும் 3000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. ஏன் கொடுத்தாங்க? தேர்தல் வருது, அதனால கொடுத்தாங்க. ஓல்டு பயம் தானே, பயம், நடுக்கம், பயம் இல்லை, நடுக்கம். அக்காவுக்கு யாரை என்ன சொன்னாலும் பிஜேபி மேல இருக்கிறவங்களை சொன்னா அக்காவுக்கு கொஞ்சம் வருத்தமாய் போதும். அதாவது நீங்க எதுக்காக தர்மேந்திர பிரதான் அவர்களை கோவிச்சுக்கிறதே? நல்லது தானே சொன்னாரு, லேஜா கிந்திய வச்சிருக்கிறோம், அது டெவலப்மெண்ட் தானே, எதிர்காலத்துக்கு டெவலப்மெண்ட்டுக்கு உதவும் தானே, எதுக்கு நீங்க இப்படி அடம் பிடிக்கிறீங்க அப்படின்னு நம்ம தமிழிசை இயக்க இந்த பக்கம் பார்த்து கேள்வியை கேட்காத. மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்களை எல்கேஜி மாணவர் எனக்கு பிஹெச்டிக்கு பாடம் எடுக்கலாமான்னு கேட்கிறார். புதிய கல்விக் கொள்கை என்பது இந்தி திணிப்பு கிடையாது, மொழி மட்டுமே அதன் கொள்கை கிடையாது. புதிய கல்விக் கொள்கை என்பது மிக மிக டிஜிட்டல் கிளாஸ் ரூம், டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் இன் எஜுகேஷன், ஆக வகுப்பறையில் இருந்து உலக தரத்திற்கு மாணவர்களை உயர்த்துவது. இதை ஒரு மொழி பிரச்சனைக்குள்ளே சுருக்கி தமிழக மாணவர்கள் அதனால் பலன் பெறாத அளவிற்கு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சரோட பதற்றம் எல்லாம் உதயநிதியை முதலமைச்சர் ஆக்குவதற்காகத்தான் இருக்கிறது. அப்படியே அக்கா இன்னொரு விஷயத்தை சொல்லி வருத்தப்படும் பொழுது உள்ள இன்னொரு ஆள் வராங்க. என்னன்னா, வெளிநாட்டுக்கு போற பிரதமர் எங்க போனாலும் தமிழ்ல பேசி தமிழ்லயே இது பண்றாங்களே, அவங்கள திட்டுறீங்களான்னு சொல்லி அக்கா கேட்க, உள்ள பெரியசாமியை வந்து இவ்வளவு சொல்றீங்களே, தமிழுக்கு காசு தர மாட்டேக்கார, சான்ஸ்கிரிட்டுக்கு தானே காசு தராரு, அதனால நீங்க அப்புறம் திட்டாம என்ன செய்வோனாங்க, வாங்கி கொடுக்கீங்களா அப்படின்னு கேட்காரு. சமஸ்கிருதத்துக்கு 2000-3000 கோடி கொடுத்துருக்காங்க, 2000 கோடி 3000 கோடி கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு தமிழ் செம்மொழி ஆய்வு நிறுவனத்துக்கு ஏதோ ரொம்ப குறைச்சி ஒரு 30 கோடி கூட கொடுக்கல, ரொம்ப குறைச்சி, அதுக்கும் குறைச்சி, அதை சொல்ல முடியல வாயினால், நிதியே ஒதுக்கலை. அது எவ்வளோன்னு தெரில. மற்றதுக்கு அதுக்கு 2000-3000 கோடி ஒதுக்கிட்டு அப்படி ஒரு மொழியே இல்லை, பேச்சு வழக்கில் இல்லை சமஸ்கிருதம். இந்தியா பூரா ஹிந்தி பேசுகிற மாநிலத்தில் கூட சமஸ்கிருதம் பேசுறதில்லை, மராட்டி பேசக்கூடிய மாநிலத்தில் கூட சமஸ்கிருதம் இல்லை. என்ன எந்த மாநிலத்திலும், குஜராத்தி மாநிலம் எந்த மாநிலத்திலும் சமஸ்கிருத மொழி அழிந்து விட்டது, வழக்கில் இல்லை. ஆக அழிந்த மொழிக்கு இத்தனை 1000 கோடி ஒதுக்குறாங்க. அதுக்கு ஒரு செம்மொழி அந்தஸ்து கொடுத்து அதுக்கு ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதுக்கு நிதி ஒதுக்கப்படுது. அந்த நிதியெலாம் எங்கே போகுது? செம்மொழி கொடுத்தா, தமிழ் மொழி கொடுத்தா எவ்வளவோ பயன்படும், ஆனால் செய்யலை. அப்படியே இன்னொரு ஐயா, மெயினான ஒரு ஐயா வராங்க. சும்மா பெட்டி வாங்குறோம், அது வாங்குறோம், இது வாங்குறோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீடாக்கா, நாங்கள் என்ன அப்படியா இருக்கிறோம்? இங்கே பாருங்க, எங்களுடைய நிலைப்பாடே வேற, வெட்டிட்டு வாடானா கட்டிட்டு வந்து போடுவோங்க அப்படின்னு அக்காவை நோக்கி சரட்டுன்னு அம்ப விடுதாரு. யாருன்னு பாருங்க. அவங்க ஒரு பெண் தலைவர், நாங்கள் மதிக்கிறோம், ஆனால் அவர் கருத்துக்களை முற்றிலுமாக நிராகரிக்கிறோம். கம்யூனிஸ்டுகளை பெட்டி பாம்புகள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அல்ல, வெட்டி எடுக்கப்பட்ட கட்டி தங்கம் கம்யூனிஸ்டுகள். இந்த 100 ஆண்டுகளில் எந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்ட் தலைவர்கள். இந்த போரில் நாங்கள் முதல்வரோடு மிக நெருக்கமாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். எனவேதான் எங்களை அடிமைகள் என்கிறார். உலகம் முழுவதும் அடிமை தலையை அறுத்து எடுப்பதற்காக கோடிக்கணக்கான மக்களை பலிகொடுத்த இயக்கம் கம்யூனிஸ்ட் பேரியக்கம். சகோதரி தமிழிசை அவர்கள் நேரம் கிடைக்கிற போது அதை படிக்க வேண்டும். அப்படியே நம்ம செல்வ பெருந்த அண்ணாச்சி சடக்குன்னு வந்து, ஐயா நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன், காந்தி வேற மாத்திட்டேன்டா, ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, அதுல ரொம்ப வருத்தத்தில் இருந்துகிட்டே இருக்கேன், என் வருத்தத்தை உங்களால பார்க்க முடியுமா அப்படின்னு முதல்ல இருந்து ஆரம்பிக்க. மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி சட்டத்தை நீடிக்க செய்ய வேண்டும். மகாத்மா காந்தி பெயரை எடுக்கக்கூடாது, மகாத்மா காந்தி பெயர் நீடிக்க வேண்டும். அன்னை சோனியா காந்தி அவர்கள் மன்மோகன் சிங் ஆட்சியில கொண்டு வந்த இந்த சட்டத்தை ஒரு துளியும் மாற்றாமல் அப்படியே தொடர வேண்டும். மாநில அரசாங்கங்களுக்கு நிதி சுமையை ஏற்படுத்தக்கூடாது, 40% மாநில அரசு கொடுக்க வேண்டும் என்ற இந்த கூற்றை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். மாநிலங்களுக்கு நிதி சுமை ஏறும், ஆகையால் மாநிலத்தில் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். ஆகவே மோடியுடைய ஒன்றிய அரசு உடனடியாக அன்னை சோனியா காந்தி அவர்கள் மன்மோகன் சிங் காலத்தில் கொண்டு வந்த இந்த சட்டத்தில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் தொடர வேண்டும். எப்படி 13 மாதங்கள் புதிய வேளாண்மை கருப்பு சட்டத்தை ஃபார்மர்ஸ் பில் தோற்கடிக்கப்பட்டதோ அப்படி இந்த பில்லையும் தோற்கடிப்போம். அப்படியே நம்ம செல்லூர் அண்ணாச்சி சடக்குன்னு வந்து, செவனேர இருந்த தம்பி இப்ப எங்களை பார்த்து அடிமை ஊழல் அது இதுன்னு எங்களை போட்டு கடுகடு கடிச்சுக்கிட்டு இருந்தா
வருமா வராதா, திருப்பி நாங்க கடிச்சோம்னா அந்த தம்பி தாங்க மாட்டார் அப்படின்னு செல்லூர் அண்ணாச்சி ஏகத்துக்கும் பொங்குறார். அவர் கோவப்பட்டு நாம இப்பதானே பார்க்கோம். நாங்க போய் அடிமைன்னு சொன்னா இவர் சொல்லி என்ன செய்ய? இவர் இப்பதான் வந்திருக்காரு. இவர் அடிமைன்னா இவர் பேசாம. நான் சொல்றேன், இப்ப சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டாங்கல்ல, 2 தடவை கூப்பிட்டாங்க. எங்க வீராப்பா அவர் இருந்திருக்க வந்து தானே, படம் தானேயா, இதுக்கு தானே எங்க 41 பேர் இறந்தது, நான் வர முடியாது இங்க வந்துக்காங்க அப்படின்னு கேட்டிருக்க வேண்டியதானே. வீராப்பா நிக்கணும்ல, இருக்கணுமா என்னங்க? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவருடைய சூரப்புலித்தனத்தை இவர் எங்களை சொன்னதுனால சொல்றேன். ஏதோ அரசியலில் வர்றாரு, புது முகம் வரட்டும் அப்படின்னு நாங்கள்லாம் நினைச்சோம். நான்லாம் நினைச்சேன், உண்மையில நான் அவரை வரவேற்றிருக்கேன். ஆனால் யாரு நம்ம அவரை இது பண்ணோமோ, எங்க காதவே கடிச்சா நாங்கள் சும்மா இருப்போமா? 41 இறந்தவங்க, 41 பேர் இறந்து விட்டாங்க. எங்கேயாச்சும் வரலாறு இருக்கா? இவருக்குன்னு அவ்வளோ பெரிய கூட்டமா? லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. எவ்வளவு கட்டுக்கோப்பு. முதல்ல அவங்க ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியுதா? ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியுதா? 41 குடும்பத்தையும் உலகத்துல எங்கேயும் கிடையாதுங்க. இறந்தவங்களை கூப்பிட்டு போன் போட்டு வீட்டுக்கு வாங்கன்னு கேதம் கேட்கிற காட்சி தமிழகத்துல புதியதுங்க. இதுதான் இந்த விஜய் செஞ்ச புதிய திட்டம். அதெல்லாம் புதிய என்ன சொல்லாங்க, அது மோசமான கலாச்சாரம். அது வேறங்க. அதுக்கு பேர் என்ன சொன்ன, ஒரு புதிய கான்செப்டை கொண்டு வந்துட்டார். இதெல்லாம் இறந்தவங்களை அவரை பார்க்கணும்னு வந்து குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள், பெண்கள் இறந்திருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்ல முடியல. அரசியல் இயக்கம் தொடங்கிவிட்டு நீ அறையிலே உட்காந்து அரசியல் பண்ணீங்கன்னா என்ன? கூட்டத்துக்கு உன் இமேஜை வச்சுட்டு அப்படியே போய் மக்களை பார்த்து ஓட்டை வாங்கிடலாம்னு நினைக்கிறீங்க. எப்படியாவது ஒரு சீட்டை வாங்கிடணும்யா அப்படின்னு நம்ம கருணாஸ் இருக்கார்ல, அவர் கங்கணம் கட்டிட்டு அலைதார். அந்த நேரத்தில் தான் அவருக்கு ஒரு ஐடியா வருது. ஏங்க, ஊழல் ஒழிப்போம்னு ஒருத்தர் சொல்லுதார்லா, ஊழலே பண்ண மாட்டோம்காரலா, வெளிநாட்டில் இருந்து காரை வாங்கிட்டு வரி கட்ட மாட்டேன்னு சொன்னா அதுக்கு பேர் என்னன்னு இந்த பக்கம் எடுத்து போடுதார். சீட்டு கிடைக்குமா கிடைக்காதங்கிறது அப்புறம் பார்ப்போம். ஒரு நேரம் ஒன்று சொல்லிட்டு தான் இருக்காரு. ஊழல் இல்லாத ஒன்றை நான் செய்வேன்னு சொல்றாரு. அவர் வாங்கின வெளிநாட்டுக்காருக்கு ஒழுங்காக வருமான வரி கட்டாமல் கோர்ட்டுக்கெல்லாம் வந்த வழக்கெல்லாம் தமிழ்நாடு யாரும் மறக்கலை. அதெல்லாம் அவர் கொஞ்சம் நினைவுபடுத்திட்டு பேசினார்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். விசில் விஜய்க்கு விசில் சின்ன ஒதுக்கியிருக்காங்க. அந்த விசிலில் வச்சுக்கிட்டு ஊதுவாங்க. ஆனால் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதுக்கு ஒருத்தன் வேணும். ஓடி முதல் பரிசை வாங்குறதுக்கு, 2வது பரிசை வாங்குறதுக்கு வேணும். இதை வச்சுட்டு வாயில ஊதத்தான் முடியும். ஓடி ஜெயிக்கணும்ல. அது அரசியல் தேர்தல் இருக்கு, களத்தில் இருக்கு. அது களத்துக்கு வந்ததுக்கப்புறம் சந்திப்போம். அதனால விசில் சவுண்டு, ஒரு விசில் 2 விசில் ஊதுனாக்க கேட்கறதுக்கு ஓரளவு பரவாயில்லாம இருக்கும். இதே நீங்க காட்டு கூச்சலா விசில ஊதுனீங்கன்னா மக்களை வெறுப்பு அடைஞ்சிருவாங்க, கடுப்பாயிருவாங்க மக்கள். அப்படியே தமிழிசை இயக்க சிரிச்சா மாதிரியே ஒரு எச்சரிக்கையை விடுதாங்க. தம்பி, நீங்க வெளியில நின்னீங்கன்னா போற வர ஆளுங்க ஊரை உங்களை இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்க கூட வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சேஃப், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்க வாட்டுக்கு இஷ்டம் போல என்ன வேணாலும் பேசி அடிச்சு தூக்கி துவம்சம் பண்ணலாம். அதுக்கு நான் கேரண்டி, வந்துடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கார். தம்பி, யாருக்கான சேர்ந்து இருந்தா அது வேல்யூ ஆகும். தனியா இருந்தா ஆரம்ப கால நிலை, தமிழ்நாட்டில் உள்ள நடிகர்கள் முதலிலே வந்து அரசியலுக்கு வந்ததையும், அகில இந்தியாவில் அரசியல்கள் முதல்நிலையில வந்ததுலையும் உடனே, அதாவது என்டிஆர் எம்ஜிஆர் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அரசியலோடு சேர்ந்து தனது வாழ்க்கையை மேம்படுத்தினார்கள். உடனே திரைப்படத்திலிருந்து உள்ள வந்து முதலமைச்சராக வருவது மிக மிக சிரமமான காரியம். அதனால அவர்கள் தொண்டர்களின் உழைப்பையும், அவர்கள் ரசிகர்களின் உழைப்பையும், அவர்களின் தொண்டர்களின் நம்பிக்கையும் தம்பி விஜய் ஏமாற்றிவிடக் கூடாது. எந்த கூட்டணி வெற்றி பெறுகிறதோ அந்த கூட்டணிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, இன்னொன்னே சொல்றேன், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தம்பி விஜய் எந்த பிரச்சனையும் இல்லாம அரசியல் செய்யலாம். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்தா கரூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே அந்நியாரு என்னடா பாயிண்ட் வரல தம்பி, வெயிட் பண்ணுங்க, பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்நியார் சொல்லிட்டே இருந்தாங்க. இப்போ பிப்ரவரியில வெயிட் பண்ணுங்க, சடக்குன்னு நாங்க சொல்லி முடிச்சிருவோம். ஆனா நாங்க தான் வலுவான ஆளுன்னு அந்நியார் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அது வந்துங்க மார்ச்ல தான் வந்து எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ண போறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இன்னும் பிப்ரவரி மாதம் முழுசு டைம் இருக்குங்க. அதனால நாங்கள் வந்து பிப்ரவரி மிடில் நம்ம வந்து அந்த டிசிஷன் எடுத்து அறிவிப்போம். அதுக்கப்புறம் விருப்ப மனு வாங்குவோம். வேட்பாளர்கள் யார் யார் எந்த தொகுதி என்பதை முடிவு செய்து வேட்பாளர்களை நம்ம வந்து டிசைட் பண்ணி அதையும் நம்ம அறிவித்து உரிய நேரத்தில் அனைத்து பணிகளையும் செய்வோம் என்பதை தெரிவிச்சோம்.
நாம நேரம் உஷாருக்குள்ள போறோம். எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொன்னா யாரும் கேட்கிற வார்டு இல்லை. இந்தோனேஷியால வாருங்க, திடீர்னு தீ விபத்தாகி போச்சு. ஒரு 30-40 கடைகள் அது இதுன்னு ஏகப்பட்டது சேதமாகி போச்சு. அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா கரண்ட் லீக் ஆயிடுச்சுல அப்படிங்காங்க. ஏயா கரண்ட் லீக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா முன்ன கூடிய டேப்பை வச்சு சுத்த வேண்டியானே அப்படின்னு நாம கேட்கோம். முடியலை, தீ பற்றி போச்சு. பார்த்து இனிமேல் அது சூதானமா இருங்க. கர்நாடகாவில் வழக்கம் போல, அதாவது எந்த வண்டியை முந்தணும், எந்த வண்டியை முந்தக்கூடாது, எப்போ முந்தணும், ஏன் முந்தணும்லாம் இருக்குல்ல. பஸ்ஸு போய்கிட்டே இருக்கு. இந்த பஸ்ஸை முந்தி சரட்டுன்னு போயிட்டோம்னா நாம போய் பாகிஸ்தானில் போய் கையெழுத்து போட்டுடலாம்னு ஒருத்தர் போயிருக்கார். அதுக்குள்ளே எதுக்கு சரட்டுன்னு 300 பஸ் வந்துருச்சு, மோதி தூக்கி எடுத்து தூர போட்டுருச்சு. இப்போ அவருக்கு நினைச்ச காரியம் நிறைவேறலை. ஆமாம், எதுக்கு பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணும்பொழுது கொஞ்சம் பார்த்தும் பதனமா பண்ணுங்கன்னு சொல்லுதுன்னு இப்போ புரியுதா? ஊப்பியில் எல்லா காரில் சரட்டுன்னு போயிட்டே இருந்திருக்கிறாங்க. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு அவங்களுக்கே தெரியல போல் இருக்கு. அங்கே வாரமான என்ன கார் மேலே மோதி அங்கிட்டு இருக்க ஆள் மேலே மோதி ஆளை அவுட் ஆக்கி, அது என்ன ஒரு வேளை வண்டி கிண்டி அப்ஸ்காண்ட் ஆச்சா என்னன்னு தெரியல, இல்லை ஓட்ட தெரியாமல் தூக்க கடத்தில் கொண்டே விட்டாங்களான்னு தெரியல. எது எப்படி இருந்தாலும் ரெண்டே விஷயம்தான், கவனமாக நிதானமான வேகத்தில் போகிறது உசிதம். அடுத்து பாருங்க, பீகாரில் ஒரு குறிப்பு. அங்கே தான் இப்போ என்ன பண்ணுறது, தேவைன்னா போய் கடையில் போய் கொள்ளையடிக்கிறது எனக்கு தொழிலாக வச்சுருக்காங்க. துப்பாக்கி எடுத்து போயிருக்கானுங்க. போய் கடையில் போய் துப்பாக்கியை காட்டிக்கிட்டு மரியாதை இருக்கிறதெல்லாம் கூடுன்னு இருக்காங்க. அவன் 5,000 ரூபா தான் இருக்குன்னு சொல்லி எடுத்து காட்டிருக்கான். ஏண்டா நாங்கள் வாங்கணும் துப்பாக்கியே கூடுதலாச்சே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போவான்னு பார்த்தா அதையும் பிடிட்டு போயிருக்காங்க. இப்போ இதுக்கு மேலே செலவுக்கு மேலே வரமாட்டேங்குதுன்னு கவலை வர வர்றாங்க. என்னத்தை சொல்ல. உலகத்துக்குள்ள இந்த ட்ரிப் அமெரிக்காவுக்கு போறோம். அமெரிக்கா முழுக்க பனியா கொட்டுது. அதுலயும் வாஷிங்டன்ல ஏகப்பட்டது கொட்டுது. ஆனால் அந்த ஊருக்காரங்க கொட்டுனா கொட்டிட்டு போதப்பா சத்த விளாண்டுக்குறோம் சொல்லி பந்த உருண்டு மாதிரி உருட்டி சட்டு எரிஞ்சு விளையாடுதாங்க. ஓவரா எரிஞ்சு மண்டே கிண்டே கலைக்கப்படாதுங்க போய். அப்படியே நியூயார்க்கு போனா அங்கேயும் பந்து மாதிரி வச்சு எறிகிறான். எரிஞ்சா வலிக்குது. இருந்தாலும் விளையாட வந்துட்டோம்ல, சிரிச்சிருவோம்னு சிரிக்கான். ஆனால் எரியும் போது வாங்கி எறிகிறான். பார்த்து எரிங்கப்பா, குலக்கேசல் உள்ள வர பெரிய. நீங்கள்லாம்
அப்படி பந்து போல எரிஞ்சு கொண்டாடின நான் சும்மா விடுவோனான சைனாக்காரன் கூப்பிட்டு எங்கள் ஊரில் குதிரை ஆண்டு நாங்கள் விளக்கு திருவிழாவில் இப்போ குதிரையை முன்னிலைப்படுத்தி ஏகப்பட்ட விஷயம் பண்ணுறோம். குதிரை சங்கட்டின்னு ஓடும், சிரிக்கும், அழுகும், என்னென்னலாமோ பண்ணோம். ஆனால் பார்க்க வேண்டியது மட்டும்தான் அவங்க வேலைன்னு சொல்லி கூட்டு போகிறாங்க. வாங்க பார்ப்போம். இதுவரைக்கும் நீங்க பார்த்த தர்பாரில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பக்கம் பனி பொதன்னு கொட்டுது, இன்னொரு பக்கம் பனி பெய்யுது, மழையும் பெய்யுது. என்னடா வானிலை இது, காலநிலைன்னு எல்லாரும் மண்டை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இது சம்பந்தமாக மருத்துவத்துறையும் பயங்கரமாக உஷாராக இருக்க சொல்லியிருக்கு. அதனால ரொம்ப உஷாராக இருங்க. பனியும் மழையும் செட்டே ஆகாது, பார்த்துக்கிடுங்க. அடுத்த தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா